அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் தாய்மை வரத்தை எதிர்பார்த்திருக்கும் என் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சீக்கிரம் விரைவில் தாய்மை வரம் கிடைக்க கடவுளை மனதார வேண்டிக் கொள்கிறேன். நான் இப்போ சிவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவனை பற்றி பார்க்குறதுக்காட்டிலும் பங்குனி உத்திரத்தில் வர பிரதோஷம் எவ்வளோ நல்லது அப்படின்றதையும் அதில் வழிபடுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க பார்க்கலாம். உலகில் எல்லா உயிரையும் காக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பார்க்கடல் கடைஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அதில் வெளிவந்த பார்க்கடல் கடையும் போது வெளிவந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் தான் எடுத்து அருந்தினார் அப்படின்றதையும் தெரியும் நம்மளுக்கு. அப்படி அந்த ஆழகால விஷத்தை அருந்திய நேரம் தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பங்குனி மாதத்தில் வர்ற பிரதோஷத்தை நம்ம வணங்கி சிவபெருமானை நினச்சி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சிவபெருமானை முக்கியமாக நினச்சி வழிபட்டோம்னா நம்மளுக்கு கோடி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்குனி மாதத்தில் வர்ற வளர்பிறை, தேய்பிறை, திரையோதசி திதி, அப்புறம் பிரதோஷம் போன்ற நாட்களில் சிவபெருமானை விரதம் இருந்து வணங்கினோம்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. சிவன் கோயிலில் போய் நந்தியையும் சிவபெருமானையும் சுக்கிரவார பிரதோஷ நாளில் வழிபட்டோம்னா அவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பிரதோஷ நாளில் நம்ம போய் வழிபட்டோம்னா தோஷங்கள் நீங்கி துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு சிவபுராணத்திலே கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பார்க்கடல் கடையும் போது அசுரர்களும் தேவர்களும் அமிர்தம் எடுக்கிறக்காண்டி இந்த பார்க்கடல் கடையும் போது ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துமணி திருமகள்னு தோன்றுனாங்க. அப்போ திருமகள் லட்சுமி சிவபெருமான் ஏற்றுக்கிட்டாரு. மித்த எல்லாத்தையும் தேவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கடுத்து ஆழகால விஷத்தை பார்த்து தேவர்கள் எல்லாருமே அஞ்சு ஓடி பயந்தாங்க. அப்போ தான் சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து விழுங்கினார். அப்படிப்பட்ட விஷம் அருந்திய நேரத்தை தான் பிரதோஷம்னு சொல்கிறாங்க. அவருக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்து பிரதோஷ நாளில் இருந்து அவரை போய் கோயிலில் போய் சிவன் கோயிலில் போய் வழிபடணும். சிவன் கோயிலில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பன்னீர், திருநீர், இளநீர், பால் போன்ற அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மாலையில் நம்ம சாப்பிட முடியலாட்டி பாலும் பழத்தோட விரதத்தை முடித்து சிவபெருமானை வேண்டி வணங்கி நின்றோம்னா அவ்வளோ ஒரு கோடி நன்மை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வணங்கி நின்று கும்பிட்டோம்னா அபிஷேகம் பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு நல்லது. அது நந்தி சாமியோட கொம்பை பார்த்து நம்ம வணங்கி நின்றோம்னா பிறவியில் பயனடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மாதிரி பிரதோஷ நேரத்தில் வழிபட்டோம்னா சிவன் கோயிலுக்கு 1 மாதம் போன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்கும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.